ருத்ராஜ் மீண்டும் நம்ம சிஎஸ்கேவின் ஓப்பனராக வந்து செயல்பட போகிறாரு. இந்த கன்ஃபார்மான அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே நிர்வாகமே வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று மிகப்பெரிய மீட்டிங்கும் வந்து நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் என்னென்ன சம்பவம் நடந்திருக்கு, இப்போதைக்கு ருத்து என்ன காரணமாக ஓப்பனிங் பண்ண போகிறாரு, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும், பஞ்சாப்க்கு எதிராக நடக்க போகிற மேட்ச்சில் நம்ம அஸ்வின் ஜடேஜா இந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் பிளேயிங் லெவலில் இப்போ இருக்க போகிறதில்ல. இதன் காரணமாக இளம் வீரர்களுக்கு அந்த இடத்துல வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது. யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, யாருக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜட்டு அஸ்வினை பார்த்துடலாம். இதுவரைக்கும் சிஎஸ்கேக்காக பார்த்தீங்கன்னா பெரிய பர்ஃபார்மன்ஸை வந்து இவங்களால் பண்ணி கொடுக்க முடியல. அஸ்வினை பொறுத்த வரைக்கும் அதிக தொகைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. பட் பவுலிங்கில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிக ரனை தான் வந்து விட்டு கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் பஞ்சாப்க்கு எதிரான பிளேயிங் லெவலில் வந்து இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு யாருக்கெல்லாம் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் வீரராக நம்ம சைக் ரஷீத் வந்து இருக்காரு. பேட்டிங்கில் மிடில் ஆர்டரில் இவரால் சிறப்பாக செயல்பட முடியும். அதிரடியான சிக்ஸ் எல்லாம் வந்து அடிக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஃபீல்டிங் வந்து சூப்பராக பண்ணுவார். தேவைப்பட்ட இவர் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலிங் வந்து பண்ணுவார். ஸோ இப்போதைக்கு முதல் வீரராக இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது வீரராக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்சுல் கம்போஜ். இப்போதைக்கு ஒரு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இவருக்கான பிளேயிங் லெவல் வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இவருக்கு வாய்ப்பு கிடைச்சா பவுலிங் அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் அப்படின்னு ரெண்டுலையுமே தரமான சம்பவத்தை பண்ண முடியும். மூணாவது வீரராக நம்ம ஒன்ஸ் பேடி இருக்காரு. இப்போதைக்கு டெல்லி பிரீமியர் லீக்ல அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. மிடில் ஆர்டரில் தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தாரு. பட் பெரிய மேட்சஸ் எதுவுமே ஆடலை அப்படின்னாலும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சா நம்ம சிஎஸ்கேவில் மிடில் ஆர்டரில் செட்டில் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த 3 வீரர்கள் அந்த 2 வீரரில் ஒருத்தராக வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிஎஸ்கேவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து பார்க்கப்படுறது மிடில் ஆர்டர். ஸோ சைக் ரஷீத் வந்தால் மிடில் ஆர்டர் பிரச்சனையை வந்து பார்த்துக்க முடியும். அந்த இடத்துல நம்ம அன்சுல் கம்போஜ் வந்தால் பேட்டிங் அது மட்டும் இல்லாமல் பவுலிங் அப்படின்னு ரெண்டுலையுமே மாஸ் காட்ட முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அன்சுல் கம்போஜுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு தரமான சம்பவத்தை நம்ம சிஎஸ்கே வந்து பண்ண முடியும். அடுத்து நம்ம ருத்ராஜை பார்த்துடலாம். தொடர் தோல்வி காரணமாக நம்ம சிஎஸ்கே மிகப்பெரிய மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம தலதோனி, ஜடேஜா, ருத்ராஜ், ஃப்ளெமிங் அப்படின்னு முக்கியமான வீரர்கள் எல்லாருமே வந்து கலந்துருக்காங்க. அதில் சிஎஸ்கேவோட தோல்விக்கான காரணம் என்ன, சிஎஸ்கே வந்து ஒரு கம்பேக்கை கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற முக்கியமான முடிவுகளை வந்து எடுத்திருக்காங்க நம்ம சிஎஸ்கே நிர்வாகம். அந்த வரிசையில் நம்ம ருத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ரிக்வெஸ்ட்டை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம ருத்து வந்து ஓப்பனிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரிக்வெஸ்ட்டை வந்து வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் நம்ம கான்வே, ருத்து இவங்க எப்போல்லாம் வந்து ஓப்பனிங் பண்ணாங்களோ அப்போ நம்ம சிஎஸ்கே வந்து அதிக வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ரச்சனை ஒன் டவுனில் இறக்கிட்டு நம்ம கான்வே, ருத்ராஜ் இவங்களை வந்து ஓப்பனிங் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. இதுக்கு நம்ம ருத்துவும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ பஞ்சாப்க்கு எதிராக நடக்க போகிற மேட்ச்சில் நம்ம கான்வே, ருத்து இவங்க 2 பேர் தான் வந்து ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்க்கு எதிரான மேட்ச்ல இருந்து நம்ம சிஎஸ்கேவோட கம்பேக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ருத்து கான்வே ரொம்ப நாளைக்கு அப்புறமா மறுபடியும் வந்து ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்காக ஒரு தரமான சம்பவம் உறுதி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ருத்ராஜ் ஓப்பனிங் பண்ணால் எப்படி இருக்கும்? இளம் வீரர்களுக்கு யாருக்கு வாய்ப்பு கொடுத்தா நம்ம சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.